இதுதான் நான் சொல்றேன். ஆண்டவர் ஒரு ஜனத்தை மேசியாவுக்காக ஆயத்தம் பண்ணினார். யார் இந்த முஹம்மது திடீர்னு உள்ள வர? எப்படி உள்ள வந்தாப்ல? எப்படி இவ்வளவு பெரிய மதம் எழும்பியது? சாலமோனை சல்மோன் என்றோ, ஆபிரகாமை இப்ராஹிம் என்றோ, மோசிய மூசா என்றோ, இயேசுவை ஈசா என்றும் 4300 ஆண்டுகள். பைபிளுக்கு அவ்வளவு பெரிய வயசு, குர்ஆனுக்கு அவ்வளவு வயசா? இல்ல, ஜஸ்ட் 1300 வயசு தான் குர்ஆனுக்கு. எப்படிங்க இன்னைக்கு பைபிளையே பொய்ன்னு சொல்லி குர்ஆன் இன்னைக்கு அவ்வளவு மேல இருக்கு என்று சொன்னால், குர்ஆன் எங்க இருந்து எழுதுனீங்க? இந்த பைபிளை காப்பரேட் பண்ணி அல்லவா முஹம்மது எழுதினார். அப்படி என்றால் இந்த மன்னாவை திருடி போவதற்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும்? திருடனுடைய வீட்டில் அல்லவா எவிடன்ஸ் இருந்திருக்கும். பின்பு வர சந்ததி பொய்யல்லவா நம்பி இருக்கணும். ஏனவைதான் கடவுள் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கை இருந்ததனால் மன்னாவை ஆண்டவர் மறைவான மன்னாவாகவே வைத்து விட்டார்.